ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் பண்ணிட்டேன். நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் 19 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோடு கடைசியில் நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எஸ்ரா அண்ட் டஞ்சன் கேட்டுக்குள்ளே இருக்க அந்த பாஸ் மான்ஸ்டர் குள்ளலாம் சொல்லிட்டு போவாங்க. தண்ணியில் பவர் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சத்தத்தை எழுப்ப அந்த பாஸ் மான்ஸ்டர் வெளியே வரும். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ எழுப்புன அந்த பயங்கரமான சத்தத்தில் தண்ணி கடியில இருந்து அந்த மான்ஸ்டர் மேல வரும். அது பாக்குறதுக்கு ஸ்டிங்கர் ஃபிஷ் மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோதை பார்த்துட்டு அது மேல வந்துருச்சு, எல்லாருமே கவனமா இருக்குன்னு சொல்லும் போது அது மேல வந்த உடனே அட்டாக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது உடம்புல இருந்து ஷார்ப்பான முள்ளு, நிறைய முள்ள புல்லட் மாதிரி ஏவி விடும். அது செம ஸ்பீடா வந்துட்டு இருக்கும் போது அதை பார்த்து நம்ம ஹீரோ எக்கிண்டா அது பாய்சன், அதை பார்த்து மேல பற்றாம சீல்ட உருவாக்கு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவை சுத்தி அங்க இருக்க எல்லாத்தையும் சுத்தி அந்த எக்கிண்டா டிராகன் குட்டி பொண்ணு சீல்ட உருவாக்கி பாதுகாப்பா வச்சுட்டு இருப்பா. இருந்தாலும் அது செம ஃபோர்ஸா வந்து அடிச்சுட்டு இருக்கும். அதை பார்த்து அங்க ரெண்டு கமாண்டரும் என்ன நடக்குதுங்க சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கும்போது அங்க இருக்க சங்கிலி எடுத்துடுவாங்க அந்த ரெண்டு கமாண்டர். அவங்க எடுத்த உடனே நம்ம ஹீரோ பவர் ஆஃப் ஸ்கை யூஸ் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் எப்படி தூக்கிட்டு போறாங்க பாருங்க. ரெண்டு கமாண்டரையும் ரெண்டு பக்கத்துல குழந்தைங்க மாதிரி எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோ என்ன டைட்டா பிடிச்சுக்கங்க அப்படின்னு மேல பறந்து போவான். மேல பறந்து போயிட்டு கீழே இருக்க அந்த மான்சன் மேல ரெண்டு பேரும் கீழே விடுவான் பாருங்க. அவங்க கையில சங்கிலி இருக்கும், நம்ம ஹீரோ கையிலும் சங்கிலி இருக்கும். அந்த மான்சன் மேல இறங்கின உடனே சங்கிலியை வச்சு கொக்கி மாதிரி அதை தோல் அப்படி இறக்குவாங்க பாருங்க. இறக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ இருந்தாலும் இந்த சங்கிலி எல்லாம் பத்தாது, இதை பிடிக்கணும்னா இன்னும் நிறைய சங்கிலி வேணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த வழியில அந்த மான்சர் வேகமா அந்த தண்ணி கிட்ட உரசிக்கிட்டே போயிட்டு இருக்கும். நம்ம இரவும் எல்லாரும் டைட்டா பிடிச்சிக்கங்க அப்படி சொல்லுவான் பாருங்க. அப்ப அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுது, வானத்தை பார்த்து நேரா பறந்து போயிட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ இது திரும்ப தண்ணிக்குள்ள பல்ட்டி அடிக்கலான்னு பாக்குது. இது ஆழத்துக்கு போயிருச்சு, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டருக்கு முன்னாடியே தண்ணிக்குள்ள குதிச்சிடான். குதிச்சுட்டு அழிவின் சக்தி அப்புறம் அந்த எறும்பு மந்தர்கள் சக்தின்ற மாதிரி இந்த ரெண்டு சக்தியும் ஒன்னா யூஸ் பண்ணி தண்ணிக்குள்ள ஒரு பெரிய சுழல் மாதிரி உருவாக்கிட்டு இருப்பான். அந்த மான்ஸ்டர் அப்படியே பல்ட்டி அடிச்சு திரும்ப தண்ணிக்குள்ள வந்துட்டு இருக்கும் பாருங்க. நாம ஹீரோ செம பவர்ஃபுல்லா ஓங்கி ஒரு அடி அடிப்பான். இருந்தாலும் அந்த அடி வாங்கிட்டு அசால்ட்டா பறந்து போயிட்டு இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா இதுக்கு ஒன்றும் ஆகலையா, நான் இதை விட மாட்டேன், மறுபடியும் அட்டாக் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம ஸ்பீடா ஃபோர்ஸ் அட்டாக் பண்ண போகும்போது அங்க மேல இருக்க கமாண்டர் அவன் இருக்கான் பாருங்க. என்னப்பா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவனால முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம கமாண்டர் சொல்லுவாங்க, இல்ல அவங்களால முடியும், உனக்கு கேங்குவை பத்தி தெரியாது அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பார்த்தா நம்ம இக்கிண்டா இருக்கா பாருங்க. நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் நோக்கி பறந்து போயிட்டு இருக்கதை பார்த்துட்டு கேங்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்ற மாதிரி அவளோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணிட்டே இருப்பா. அப்படியே வானத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் மேல நின்ன ரெண்டு கமாண்டரும் கீழே குதிச்சிடுறாங்க. அதே நேரம் நம்ம எக்கிண்டா அவரோட தண்டர் பவர் யூஸ் பண்ணி அதை சாக்கடிக்க பண்ணிட்டு இருப்பா. இங்க நம்ம ஹீரோ என்ன பண்ணா, நேரா போயிட்டு இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்ப நம்ம எக்கிண்டா ஹீரோவை சுத்தி சீல்டு உருவாக்கி அந்த மான்ஸ்டருக்குள்ளே நம்ம ஹீரோ கிழிச்சுட்டு உள்ள போயிறாரு. இப்ப நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர் உடம்புக்குள்ளதான் இருக்காரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சீல்டா அப்படின்னா எக்கிண்டா தான் அதை பண்ணியிருப்பா, என் மேல அவளுக்கு ரொம்ப அக்கறையா இருக்கும் போல இருக்கு, அவ ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எக்கிண்டாவை பாராட்டிட்டு அப்படியே அந்த உடம்புல இருந்து கிழிச்சிட்டு மேல வருவார் பாருங்க. நம்ம ஹீரோ உடம்புல ஓட்டையை போட்டு அப்படியே மேல வந்தோடனே அந்த மான்ஸ்டர் அப்படியே தண்ணிக்குள்ள போந்துன்னு விழுந்துரும். அப்புறம் நம்ம ஹீரோ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தா அந்த மான்ஸ்டர் இன்னும் சாகலைங்க, ஓரளவுக்கு உயிர் இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ ரெடி, சாகே நீ வேலையை பாரு அப்படி சொல்லும் போது இங்க நம்ம சாகே எங்க இருக்காங்கன்னா ஸ்டோன் மான்ஸ்டருங்க, ஸ்டோன் டைட்டன் மான்ஸ்டர். அது பாக்குறதுக்கே கல்லாலான பெரிய மான்ஸ்டரா இருக்குது. அதை சுத்தி சங்கிலியை கட்ட வச்சு அந்த மான்ஸ்டர் மேல சங்கிலியை கட்டி அதை அப்படியே இழுக்கலாம் தான் இவங்க பிளானு. உடனே நம்ம சாகேவும் டைட்டன் மான்ஸ்டர்லாம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா உங்க வேலையா பாருங்கடா அப்படி நம்ம சாகே அந்த மான்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆர்டர் கொடுக்குறாங்க. நம்ம சாகே ஏதோ அந்த ஸ்டோன் டைட்டன் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே குதிரை ஓட்டுற மாதிரி சாட்டை வச்சு அடிக்கிற மாதிரி அடிச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. என்ன ஒழுங்கா இல்லுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டோன் டைட்டன் மான்ஸ்டர்லாம் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு இருக்கும். அது என்னதான் செத்து போற நிலைமையில இருந்தாலுமே முழுசா சாகல இல்லையா, அது செம்ம வெயிட்டா இருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த சங்கிலியில டீமன் பவர் யூஸ் பண்ணி இழுக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாலுமே அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இடையில அது துள்ள வேற ஆரம்பிச்சிருது, உயிரோட இருக்கு இல்லையா, அதனால இடையில அங்கிருந்து தப்பிச்சு போலாம்னு சொல்லிட்டு தண்ணியில போட்டு அடிச்சு துள்ள பாக்குது. அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது அந்த ஸ்டோன் மான்ஸ்டர்ஸால இழுக்கவே முடியல, அதுக்கு மேல கஷ்டப்பட்டு இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படி நம்ம ஹீரோ பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. சாகே கிட்ட உன்னோட சங்கிலியை இப்ப எனக்கு அனுப்பு, அது ரொம்ப முக்கியம், அது இருந்தா தான் இப்ப இதை இழுக்க முடியும் சொல்லும் போது அதை கிட்ட சாகே இது ஓ மேல பட்டா பரவாயில்லையா, உன்னால தாங்க முடியுமா அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோ அதெல்லாம் தாங்க முடியும், இப்போ ரொம்ப அவசரம் அனுப்பு அப்படி சொல்லும் போது அந்த சங்கிலியை நம்ம சாகே ஹீரோ மேல அனுப்புவாங்க. நம்ம ஹீரோ அந்த உடம்புலாம் சுத்திட்டு பத்தாதுக்கு அந்த மார்ஸ் மேலையும் கொக்கி மாதிரி போட்டு அதை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த டைட்டன் மார்சஸ் எல்லாத்தையுமே நம்ம சாகே ஒழுங்கா இழுங்கடா மார்சஸ் தற்குறிகளா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க இழுங்கடா அப்படி சொல்லிட்டு அந்த மார்சஸை இந்த நம்ம சாகே அசால்ட்டா வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு வழியா அந்த பெரிய பாஸ் மான்ஸ்டரை வெளியே இழுத்து கரையில போட்டுருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு வழியா வெளியே எடுத்து போட்டாச்சுப்பா, இவ்வளவு பெருசா இருக்குது, இது சாக வேற மாட்டேங்குது, இதோட ஒரே தொல்லையா போச்சு அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க எக்கிண்டா குட்டி பொண்ணு வரா.
கேங்கு நீங்க வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் கிட்ட வந்து நின்னோடனே அந்த மான்ஸ்டர் அதோட கொடுக்க வச்சு எக்கிண்டாவை அட்டாக் பண்ண வரும் பாருங்க. அந்த நேரம் நம்ம கமாண்டர் வருவாங்க, ஸ்வாட் வச்சு அதை 2 வெட்டிட்டு இங்க இன்னொரு கமாண்டர் கோ இருக்கான் பாருங்க, அவன் நம்ம எக்கிண்டாவை தூக்கிட்டு நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லும்போது குறுக்க நம்ம ஹீரோ வந்து ஏய் இதோட முடிச்சு வைக்கணும், என்ன தைரியம் இருந்தா எக்கிண்டா மேலே கையை வைக்க வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ செம கடுப்பாயிருவான். அதை பார்த்துட்டு எக்கிண்டா ஐ கேங்கு நீங்க இருக்கனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க தான் என்ன காப்பாத்துவீங்க அப்படின்னு சொல்லும்போது இங்க பார்த்தா சாகே அந்த ஸ்டோன் மான்சஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேல சங்கிலியை போட்டு ஏதோ மாட்டு வண்டி மாதிரி சாட்டை வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ சாகே கிட்ட நீ அந்த ஸ்டோன் டைட்டனை டார்ச்சர் பண்றதை விட்டுட்டு இங்க வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாரு. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த 2 கமாண்டர் இவங்க எல்லாருமே சேர்ந்து மிச்சம் மீதி உயிரோடு இருக்க அந்த பாஸ் மான்ஸ்டரோட உயிரை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் வெட்டி வீசிட்டு இருப்பாங்க. அவங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே நேரம் நம்ம சாகே பறந்து வந்து சங்கிலியால அந்த பாஸ் மான்ஸ்டர் மேல அடிப்பாங்க பாருங்க, ஒரு அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி இருக்கும். நம்ம சாகே பயங்கரமா மாஸ்க் காட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஓ இந்த பாஸ் மான்ஸ்டர் நான் நினைச்சதை விட டீமன் பவர் அதிகமா வச்சிருக்கு, எனக்குள்ள இருக்கிற எல்லையற்ற அந்த டீமன் உலகம் அதுக்குள்ள இருக்க 3 கதவுகளுக்கு இப்ப நான் போக வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு ஃபுல் பவர் தேவைப்படுது, நான் அந்த சக்தி எடுக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பவர் ஆஃப் த டார்க் ஸ்பீர் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் பவரையும் நம்ம ஹீரோ போட்டிருக்க அந்த கோர்ட்டு கடல் அரக்கனின் கோவம் இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹீரோ புதுசா ஒரு பயங்கரமான ஸ்பீரை உருவாக்குவாரு. அந்த ஸ்பீரை உருவாக்கும் போது நம்ம ஹீரோட லுக்கே சும்மா பயங்கரமா மாறிடும். அந்த ஸ்பீரை எடுத்துட்டு அந்த பாஸ் மான்ஸ்டரை கொள்ளலாம்னு சொல்லிட்டு அதுக்கு மேல பறந்து போய் ஏன் பண்ணிட்டு இருப்பாரு பாருங்க. அதை பார்த்துட்டு சாகே அந்த 2 கமாண்டரு அப்படி முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து உங்களை பாதுகாத்துக்கங்க அப்படி நம்ம ஹீரோ சொல்லி அந்த பெரிய ஈட்டியை அந்த பாஸ் மான்ஸ்டரை பார்த்து ஒரு வீசுவார் பாருங்க. போய் அடிக்கும் பாருங்க, அடி பட்டார்னு அடிச்சு வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அந்த அதிர்வில நிக்க முடியாம 2 கமாண்டரு நம்ம சாகையெல்லாம் திணறிட்டு இருப்பாங்க. என்னது இது இந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான அட்டாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த அட்டாக் வெறித்தனமா இருக்கும். அந்த அட்டாக்ல அந்த மான்ஸ்டர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ சும்மா மாசா கீழே இறங்கி வந்து நிப்பான் பாருங்க. அது எரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு வழியா அதை கொன்னுட்டேன்னு நினைக்கிறேன், நான் இன்னும் பவர் ஆகணும், எனக்கு இன்னும் அதிக பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அடிக்கும் போது அங்க கமாண்டர் பேக் இருக்காங்க பாருங்க. நம்ம ஹீரோ பார்த்து இவன் பவர்ஃபுல்லும் தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஓவர் ஸ்ட்ராங்கா, இதை நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க சாக்கே நம்ம ஹீரோ கிட்ட டே உன்னால இந்த பவர் யூஸ் பண்ண முடியும்னா முன்னாலே யூஸ் பண்ண வேண்டியதாண்டா, ஏன்டா இவ்வளோ லேட் ஆக்குனே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஏமா இதெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை தெரியுமா, நீ பாட்டுக்கு அசால்ட்டா சொல்ற, நானே இப்போதாம்மா ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அசால்ட்டா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எக்கிண்டா ட்ராகன் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு கேங்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாகும் போது நம்ம ஹீரோவும் எக்கிண்டா நீ சூப்பரா வேலை பார்த்த, நல்ல வேலை பார்த்த அப்படின்னு பாராட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அப்பதான் ஒன்று தோணும், ஆமா இதை நம்ம கொன்னுட்டோம், ஆனா சிஸ்டம் பாப்பாகி நீங்க பாஸ் மான்ஸ்டரை கொன்னுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம ஹீரோக்கு யோசனை வரும். ஆமாங்க நம்ம ஹீரோ யாரை கொண்டாலுமே நீங்க இதை கொன்னுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல வரும் பாத்தீங்களா, ஆனா சிஸ்டம்ல வரவே இல்லை. அதை நம்ம ஹீரோ இவங்க எல்லாத்தையுமே சொன்னோன்னே ஆமா இல்ல அப்படின்னா இது இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அட்டாக் பண்றதுக்காக பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்க. இங்க எல்லாருமே சிஸ்டம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த கோ கமாண்ட் இருக்கா பாருங்க, அவன் பயந்துருவான், ஆமாயா இது இன்னும் சாகலன்னு தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது சாகலையா அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லையே, நான் என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணேன், இருந்தாலும் அந்த அட்டாக்ல ஒண்ணுமே ஆகலையா, இதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் உடம்புல இருந்து ஏதோ ஒன்று கொலன்னு வெளியே வந்துட்டு இருக்கும். அதுல இருந்து நிறைய டென்டக்கல்ஸ் மாதிரி வந்துட்டு இருக்கும் பாருங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் பின்னாடி தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது அசைஞ்சிட்டு இருக்கும். அப்ப நம்ம சாகே அவங்களோட சங்கிலி யூஸ் பண்ணி அந்த டென்டக்கல்ஸ் எல்லாத்தையுமே டைட்டா பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது நம்ம சாகவே இழுக்கும். நம்ம சாகே உடனே சங்கிலியை நம்ம ஹீரோ அவங்க இருக்க இடத்துக்கு பின்னாடி போட்டோன்னே அவங்க நம்ம சாகையை பிடிச்சி அப்படி டைட்டா பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. 2 பக்கமும் அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும்போது பட்டார்னு என்ன ஆகும், நம்ம எக்கிண்டா இருக்கா பாருங்க, எக்கிண்டா அவ டிராகனா மாதிரி வந்து நிப்பா பாருங்க, சும்மா பயங்கரமா இருக்கும். அவ வந்ததை பார்த்து இங்க பாருங்க நம்ம சாகே கமெண்ட்லாம் என்னது அது மான்ஸ்டர் திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட லுக்கா பாருங்க, ஆமா அது எக்கிண்டா இல்ல யாரை கேட்டு இப்படி மாறினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா முடிச்சுட்டு இருப்பான். அப்ப எக்கிண்டா டிராகன் அவ ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி கையாலேயே அந்த மான்ஸ்டரை நசுக்குவா பாருங்க. நம்ம எக்கிண்டா டிராகன் அடிச்ச அடியில அந்த மான்ஸ்டர் தரையில அடிச்சு நஞ்சு போயிரும். அவ்வளவுதான் அதோட கதையே முடிஞ்சுது. இதை பார்த்துட்டு மறுபடியும் லுக் விட்டுட்டு இருப்பாங்க எல்லாரும், என்னது இது திடீர்னு எங்கேயோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. செம்ம காமெடியா இருக்கும். இவங்க பார்க்கறதெல்லாம் பாருங்களேன், அப்போல்லாம் நம்மளாம் வேஸ்ட்டு போல இருக்கு இவ்வளோ நேரம் சண்டை போட்டது அப்படின்ற மாதிரி முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம எக்கிண்டா டிராகன் சும்மா மாசா நிப்பா பாருங்க. அப்புறமா கேங்கு நான் நல்லா பண்ணேனா அப்படின்னு சொல்லிட்டு டிராகனா இருக்க போது சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் தாங்க சிஸ்டம் பப்பாகி நீங்க இந்த மான்ஸ்டரை கொண்டுட்டீங்க, எல் கியூரோ இந்த எஸ் ரேங்க் மான்ஸ்டரை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்லாம் பார்ப்ப பார்க்கும். அப்போ தான் எல்லாத்துக்குமே ரொம்ப நிம்மதியா இருக்கும். அப்போ நம்ம எக்கிண்டா டிராகன் குட்டி பொண்ணா மாதிரி வந்து கேங்கு அப்படி சொல்லி ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்க வருவாளா. அப்போ நம்ம ஹீரோவும் எக்கிண்டா சூப்பராக வேலை பார்த்தேன், உன்னை பார்த்து எல்லாருமே வாயை பொழந்துட்டாங்க போ அப்படின்னு சொல்லும்போது அங்கே பாருங்க 3 பேரும்
இவளையா நான் குட்டி பொண்ணுன்னு சொன்னேன், யாரு இவ பார்க்கறதுக்கு குட்டியா அழகா இருந்தா திடீர்னு அவ்வளோ பெரிய டிராகனா மாறிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாகே அங்கே 2 கமாண்டர்லாம் முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே அந்த கோவோட லுக்கை பாருங்களேன், இவளையா நான் குழந்தைன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அதோட மேஜிக் ஸ்டோன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு உடம்பு மேலே ஏறி போய்கிட்டு இருக்கும்போது சாகே ஹீரோ கிட்ட இது இந்த அளவுக்கு டஃப் கொடுத்துருக்கு, ஒருவேளை இதுகிட்ட டீமன் பவர் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ ஒருவேளை இருக்கலாம், என்னன்னு பார்க்கணும், மேஜிக் ஸ்டோனை நான் எடுக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகும்போது எல்லாருமே போவாங்க. அப்போ பாருங்க அந்த கோவை பாருங்க மூக்கை பொத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோவோ அந்த உடம்புக்குள்ள இருக்க அந்த மேஜிக் ஸ்டோன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த மேஜிக் ஸ்டோனுக்கு பதிலாக ஒரு சின்ன ரெட் கலர் ஸ்டோன் இருக்கும். இந்த ஸ்டோனை பார்த்து நம்ம ஹீரோ இது என்ன ஜெம் ஸ்டோன் மாதிரி இருக்குது, இது மேஜிக் ஸ்டோன் இல்லையே அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆவாங்க. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். செம ஃபன்னும் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம எக்கிண்டா டிராகனை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.